ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். அடுத்து மூல நட்சத்திரக்காரர்களுக்கு, கேதுவுடைய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே பண்ண வேண்டாம். அவங்க நல்லா வேலை பார்ப்பாங்க. அவங்க எவ்வளோ ஒரு உற்பத்தி தொழிலாக இருந்தது அப்படின்னா அவங்க நல்லா வேலை செய்வாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிறவங்க நல்ல வேலை செஞ்சு கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து வாங்கிட்டு போகிறவங்களும் ரொம்ப உண்மையாக கரெக்டாக நேர்மையாக வாங்கிட்டு போயிட்டு பணம் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி எந்த வித பிரச்சனையும் வராது. அதே போல் வியாபாரிகளாக இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப உண்மையாக நேர்மையாக இருப்பாங்க. ஏன்னா கேதுவுடைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம். அதனால் அவங்க கொஞ்சம் கூட எந்த வித ஒரு பீஸ் தப்பாக போயிடுச்சு அப்படிங்கிற, அவங்க வியாபாரம் பண்ணுற ஒரு பொருள் வந்து தப்பாக போயிடுச்சு அப்படின்னா உடனே அது வேண்டாம், அது கொடுக்க வேண்டாம் கஸ்டமருக்குன்னு சொல்லி வேறு புது பொருள் தான் எடுத்து கொடுப்பாங்களோ தவிர அது வீணாக போனாலும் பரவாயில்லன்னு தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க. எந்த ஒரு இதையும் வந்து காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போகவே மாட்டாங்க. ஒரு கருமா வரும் நமக்கு அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. நம்ம தப்பாக ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக கருமா வரும். அதனால் எந்த ஒரு தப்பும் தவறும் நம்மளோட இருக்கவே கூடாதுன்னு சொல்லி மிக மிக சிறந்த ஒரு வியாபாரியாக அவர் இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி மூல நட்சத்திரக்காரர்கள் அப்படின்றது இந்த புனர்பூசத்தில் குரு இருக்க வரைக்கும் மிக மிக சிறப்பாக இருப்பாங்க. வழக்குகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம வந்து நேர்மையாக இருக்கும்போது கடவுளும் நமக்கு நல்லது தானே செய்வார். அப்போது இவங்களுக்கு வழக்குகள் இவங்க நினச்ச மாதிரி இவங்களுக்கு சாதகமாக தான் அதில் தீர்ப்பு வரும். தவிர இவங்களோட எதிரிகளுக்கு போகிற மாதிரி எந்தவித விஷயமும் நடக்காது. தைரியமாக தாராளமாக இந்த நேரத்தில் உங்களோட வழக்குகள்லேருந்து தீர்ப்பு வர்ற மாதிரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமாக தான் வரும். கடன் கிடைக்குமா? கிடைக்கும். சூப்பராக கிடைக்கும். கடன் வாங்குவாங்க, வந்து அதை தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, தொழிலை நல்லா பண்ணுவாங்க. கரெக்டாக அந்த கடனை வட்டியோட கொண்டு போய் கட்டிட்டு எங்கே வாங்கினாலும் சரி, பேங்க்கில் வாங்கினாலும் அந்த பேங்க் மேனேஜருக்கு நன்றி சொல்லிட்டு வருவாங்க. இல்லை வெளி இடத்துல ஒரு தேவைப்படுற இடத்துல வாங்கினாலும் அவங்கக்கிட்ட ரொம்ப நல் நடத்தையோடு நடந்துக்கிறனால இவங்க எப்போ போய் கேட்டாலும், இது இப்போ இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த புனர்பூசத்துலேருந்து குரு போயிட்டா கூட இந்த நேரத்தில் இவங்க இந்த மாதிரி நடந்துக்கிட்டதுனால இவங்களுக்கு எப்போவுமே ஒரு கடன் தர ரெடியாக இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போது பயிற்சி காலங்கள் தானே இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்காதீங்க. பயிற்சி காலம் அப்படிங்கிறதே நம்ம அதை சரியான வகையில் பயன்படுத்திக்கும் போது அது பின்னாடியும் நமக்கு ஒரு மோசமான காலகட்டமாக தான் இருக்கும். அந்த பயிற்சிக்குள்ள உங்களுக்கு கடன் கிடைக்காதுன்னு கூட நான் சொல்லுவேன். ஆனாலும் உங்களுக்கு கடன் கிடைக்கும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நல்ல நேரத்தில் நீங்கள் மிக சரியாக ஒருத்தர்கிட்ட நடந்துக்கும் போது அது வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு நல்லதையே செய்யக்கூடிய இடத்துக்கு வந்துடும். அதனால் அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் இப்போது இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் இருக்கிற குரு கொடுக்குறாரு. அதனால் இதை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக ரொம்ப நல்லவங்களாக நடந்துக்கும் போது அந்த நல்லவர் அப்படிங்கிற பேர் உங்களுக்கு எப்போவுமே நிலச்சிருக்கும். அதன் மூலமாக நிறைய பயன்களும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பூராட நட்சத்திரக்காரர்கள். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ தொழில் வியாபாரம் அப்படிங்கிற விஷயத்தை புனர்பூசத்தில் இருக்கிற குரு எப்படி தரார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா சுக்கிரனுடைய பூராட நட்சத்திரம். அதனால் இவங்க வந்து கொஞ்சம் யோசிச்சு, அதாவது என்ன தொழில் வந்து ஒரு மாதிரி சிரமமாக போயிட்டு இருந்தா கூட கொஞ்சம் உட்காந்து யோசித்து என்ன பண்ணலாம், என்ன பண்ணால் இந்த விஷயமெல்லாம் சரியாக நடக்கும் அப்படின்ற விஷயத்த மனைவியிடம், ஓகேங்களா, ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா மனைவி கிட்ட அதை பற்றி பேசலாம். அல்லது திருமணம் ஆகாத ஆண்களாக இருந்தாங்கன்னா அக்கா தங்கச்சிக்கிட்ட இந்த நேரத்தில் நான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன், இது இப்படி சரி வர மாட்டேங்குது, இதுக்கு உங்களோட யோசனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க மிக சிறப்பான யோசனைகள் உங்களுக்கு கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அது மாதிரி சுக்கிரன், அதாவது பூராடம் அப்படின்றது சுக்கிரனுடைய நட்சத்திரமாக இருக்கிறதால பெண்களால் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஓகேங்களா? அதனால் அந்த மாதிரி கேட்டு பாருங்கள். அதுவே பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா கூட பிறந்த பெண்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட கேளுங்க. இல்லது நண்பர்கள், உங்களுடைய பெண் நண்பர்கள் கிட்ட கேட்டு அதுக்கான ஒரு முயற்சி எடுக்கும்போது உங்களுக்கு அந்த தொழில் மிக சிறப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? அதே போல்
கவனமும் தேவை. ஏன்னா இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமின்மையும் ஏற்படும். தொழிலில் என்னடா நான் எவ்வளோ செய்கிறேன், என்ன செஞ்சாலும் மேலே வரமாட்டேங்குதே, நான் இதுக்கு மேலே எவ்வளோ என்னால் கஷ்டப்பட முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சலிப்பு தட்டும். ஆனால் அந்த சலிப்பை பெருசாக எடுத்துக்காமல், இல்லை நான் முனைப்போடு செயல்படுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு குரு புனர்பூசத்தில் இருந்து பூசத்துக்குள்ளே போகும்போது உங்களுக்கு மிக 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 சூப்பரான காலகட்டம் வருது. அதனால் இந்த நேரத்தில் கொஞ்சம் மோசமாக இருக்கேன்னு சொல்லி மனசு விட்டுறாதீங்க. பூசத்துக்குள்ளே குரு போனால் உங்களுக்கு மிக சிறப்பான காலகட்டம். அதனால் தைரியமாக உங்கள் தொழிலையும் வியாபாரத்தையும் கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் வழக்குகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெருசாக எந்த வித முன்னேற்றத்தையும் இப்போ பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் இருக்கிற குரு கொடுக்க மாட்டார். முன்னேற வேண்டாம், இந்த நேரத்தில் உங்களுக்கு அது பெரிய அளவில் கை கொடுக்காது. ஆனால் பின்னாடி கண்டிப்பாக கை கொடுக்கும். அந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது வழக்குகளை கண்டுக்காமல் விட்டுருங்க. கடன் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இந்த கடனை வாங்காதீங்க. வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நேரத்தில் அதை கட்டி முடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு கெட்ட பேர் வரும் பேங்க்கில். இவங்க ஒழுங்காக வட்டி கட்டல, நான் இவங்களெல்லாம் பிளாக் லிஸ்ட்டில் வெயி, இவங்கெல்லாம் திரும்பி வந்து லோன் கேட்டாங்கன்னா கொடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல வச்சுருவாங்க. அதனால் இப்போது கஷ்டமோ நஷ்டமோ எப்படியோ சமாளிங்க. பின்னாடி அது வாங்கிக்கும் போது உங்களுக்கு அந்த பிளாக் லிஸ்ட்குள்ளே போகிற மாதிரி ஆகாது. புனர்பூசத்தில் இருக்கிற குரு பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உத்திராட நட்சத்திரம் அப்படின்றது சூரியனுடைய நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரக்காரர்கள் மிக மிக மன வலிமையானவர்கள் அப்படிங்கிறத நான் வேற பல இடங்கள்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி உத்திராடம் என்ன ஆனாலும் சரி, அதாவது எவ்வளோ மோசமாக போயிட்டு இருந்த தொழிலாக இருந்தாலும் இந்த நேரத்தில் அவங்க மன உறுதியோடும் உடல் வலிமையோடையும் அந்த தொழிலை மேலே கொண்டு வந்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இவன்லாம் என்ன தொழில் நடத்த போகிறான், இது அவ்வளோதான், க்ளோஸ் ஆயிரும், அவன் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த புனர்பூசத்துலேருந்து குரு வெளியேறக்குள்ளே பார்த்தீங்கன்னா, முதல் எவ்வளவு நல்லா பண்ணிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி மிக மிக சிறப்பாக உங்களால் அந்த தொழிலை கொண்டு வந்துட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிக 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 சிறப்பான ஒரு காலகட்டமாக, நல்ல ஒரு தொழில் ஸ்தானமாக, ஒரு உயர்வை தரக்கூடிய ஸ்தானத்தில் குரு வர்றதால உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே போல் உத்திராட நட்சத்திரமும் அப்படிங்கிறதும் மிக மிக கவனமாக ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய நட்சத்திரமாக இருக்கிறதால இந்த ஸ்தான பலமும் அந்த உத்திராடத்துடைய நட்சத்திர பலமும் சேர்ந்து உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு உயர்வை கொடுக்கும். ஆனால் அதுக்கு உழைப்பு அப்படின்ற விஷயத்த நீங்கள் நிறையா அதில் செலுத்தியே ஆகணும். செலுத்தும் போது வியாபாரமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, மிக மிக சிறப்பான இடத்துக்கு வந்து அடையும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதே போல் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் இருக்கக்கூடிய குரு வழக்குகளுக்கு என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வழக்குகள் 100% வெற்றி அடையும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? மிக மிக சிறப்பான ஒரு ஸ்தானத்தில் குரு வரார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, அது வந்து வெற்றிகளுக்கான ஸ்தானம் தான் அது. அதனால உங்களுக்கு வழக்குகளில் 100% வெற்றி கிடைக்கும். அதே போல் கடன் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உத்திராட நட்சத்திரக்காரர்கள் தாராளமாக கடன் வாங்கலாம். கடன் வாங்கி நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், தொழிலில் போடலாம், வியாபாரத்தில் போடலாம். இப்படி வழக்கு ஜெயிச்சு உங்களுக்கு ஒரு இடம் கிடைச்சிது அப்படின்னா அதில் வீடுகள், கடைகள் அந்த மாதிரி கட்டி விடலாம். நல்ல வசதியானவங்களாக இருந்தால் திருமண மண்டபம் கட்டி விடலாம், லார்ஜ் கட்டலாம் அந்த மாதிரி. ஏன்னா அந்த ஸ்தானம் அப்படின்றது மிக பலம் வாய்ந்த ஸ்தானம் குரு இருக்கிறது. அதனால உங்களுக்கு குரு அப்படின்றது பணம், உங்களுக்கு பணம் தரக்கூடிய எல்லா வேலைகளையும் இந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சால் உங்களுக்கு அது அப்படியே நிலச்சி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தைரியமாக உத்திராட நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய ஒரு வாழ்க்கையுடைய ஒரு மிக சிறப்பான பகுதியாக இது இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் தைரியமாக என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் குரு புனர்பூசத்தில் இருக்கிற வரைக்கும். அடுத்து திருவோண நட்சத்திரக்காரர்கள். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு குரு மிக மிக சிறப்பான ஒரு லாபாதிபதியாக இந்த நேரத்தில் வர்றது அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரர்கள் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் மாதிரி பயந்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா? என்ன வேணாலும் சரி தைரியமாக ஃபேஸ் பண்ணுவாங்க. அதுதான் திருவோணத்துடைய
சிறப்பு. இந்த நேரத்தில் உங்களுக்கு முதலே தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பாக தான் நடந்துட்டுருக்கும். ஓகேங்களா? அதனால் தைரியமாக இந்த நேரத்தில் அதை பெருசு பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு வியாபாரம் அப்படின்றது ஒரு அளவில் போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த நேரத்தில் ஒரு கடன் வாங்கி உள்ளே போட்டு அதை மிகப்பெரிய அளவில் செய்ய ஆரம்பிக்கலாம். அதே போல் உற்பத்தி தொழிலெலாம் செய்கிறீங்க அப்படின்னாலும் அதையும் பல மடங்கு இன்னும் பெருசாக்கி இன்னும் பல மடங்கு உற்பத்தியை அதிகரிக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி மிக மிக சிறப்பான இடத்துல உங்களுக்கு திருவோணத்துக்கு குரு நல்ல ஸ்தான பலத்தில் வர்றது சிறப்பு. தைரியமாக இறங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்தவித மனக்குழப்பமும் இருக்கவே இருக்காது. நீங்கள் முடிவு பண்ணுறது தான். இது மனக்குழப்பம் இருக்காது அப்படின்றது இல்லை. நீங்கள் தைரியமாக முடிவு எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு மனசஞ்சலங்களோ மனக்குழப்பங்களோ இருக்கவே இருக்காது. அதே போல் இந்த நேரத்தில் வழக்குகள் என்னாகும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வெற்றிகளையே தரும். பெருசாக எந்த பிரச்சனைகளுமே இருக்காது. இந்த நேரத்தில் உங்கள் வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்பை தான் கடவுள் உங்களுக்கு இந்த நேரத்தில் தராரு. அதனால் தைரியமாக இறங்குங்க. அதே போல் கடன் கிடைக்குமா? 100% கிடைக்கும். வாங்குவீங்களா? 100% வாங்குவீங்க. ஓகேங்களா? ஏன்னா கடன் வாங்கினா தான் உங்கள் வியாபாரத்தை பெருக்க முடியும், தொழிலை பெருக்க முடியும். அதனால் நீங்கள் கடன் வாங்கி தைரியமாக இறக்கி அதை வியாபாரத்தையும் தொழிலையும் சிறப்பாக செய்யுங்க. அது செய்யும்போது உங்களுக்கு அது மிக மிக நல்லா வந்துடும். வாழ்நாள் முழுக்க அதை நம்ம வச்சுக்கிற அளவுக்கு அந்த தொழிலும், இந்த பயிற்சி காலம் மட்டும் இல்லை, உங்கள் வாழ்நாள் முழுக்க இந்த நேரத்தில் வாங்குகிற கடனும் இந்த நேரத்தில் மேம்படுற தொழிலும் உங்கள் வாழ்க்கை முழுக்க இருக்கும். கடனையும் நீங்கள் சீக்கிரமாக கட்டி முடிச்சிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிறது திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு நேரமாக இருக்குது. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன மாதிரியான பலன்களை தரார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் அவ்வளவு ஒரு சாதகமான காலகட்டமாக அது இல்லை. தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, உற்பத்தி தொழில் என்ன மாதிரியான தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த காலகட்டம் அவ்வளவு சிறப்பாக இல்லை. அதே போல் வியாபாரிகளுக்கும் இந்த காலகட்டம் அப்படின்றது சிறப்பாக இல்லை. ஓகேங்களா? அதாவது ரொம்ப மோசமாக இருக்குது உங்கள் தொழில் அப்படின்னா அதை இந்த நேரத்தில் கொடுத்துட்டு அதை பணமாக ஆக்கிக்கிறது தான் நல்லதோ தவிர, இந்த காலகட்டத்தில் தொழில் நடத்திக்கிட்டே போனீங்க அப்படின்னா திரும்பவும் உங்களுக்கு கடன்களை தான் ஜாஸ்தியாக்கி விடுவாரோ தவிர உங்களுக்கு பிரச்சனை தீராது. ஓகேங்களா? இந்த குரு புனர்பூசத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பல சிரமங்களை தான் கொடுக்க குரு பார்க்குறார். அதனால் தொழில் சிறப்பாயிடும். நம்ம கடன் வாங்கி உள்ளே போட்டுடலாம், எங்கேயாவது பணம் வாங்கி உள்ளே போட்டுடலாம், மனைவி நகைகளை வச்சு நம்ம தப்பிச்சுக்கலாம், அல்லது கணவர்கிட்ட பணம் வாங்கி ஒரு கடை வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் போட்டு இன்னும் சரக்கு போட்டு நம்ம எப்படியா தப்பிச்சிடலாம் அப்படியெல்லாம் நினச்சி இந்த காலகட்டத்தில் தயவு செஞ்சு ஏதாவது ஒரு இடத்துல பணம் வாங்கி உள்ளே போடலாங்கிறத செய்யவே செய்யாதீங்க. அதுக்கு பதிலாக பரவாயில்ல, இந்த நேரத்தில் கடையை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டா கூட பரவாயில்ல. நம்ம யாராவது நம்மளை ஏதாவது பேசுவாங்க, கடை இவ்வளோ நாள் நடத்திட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு பேசுவாங்க அப்படின்லாம் யோசிக்காதீங்க. க்ளோஸ் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த நேரத்தில் தொழிலை நடத்துனீங்கன்னா அது உங்களுக்கு பல சிரமங்களை, அதாவது பெரிய கடன்களில் கொண்டு போய் விட்டுரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேருந்து மேலே வர்றதுன்றது கஷ்டமாயிடும். அதுக்கு பதிலாக இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாலும் பரவாயில்ல, குரு ஒரு நல்ல ஸ்தானத்துக்கு நல்ல நேரத்துக்கு போகிறது உங்கள் சுய ஜாதகத்தில் உங்களுக்கு தெரியும். அந்த நேரம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதிலிருந்து நீங்கள் திரும்பியும் இதே வேலையை நல்ல நேரத்தில் ஆரம்பிக்கும்போது அது சிறப்பாக வந்துடும். இந்த காலகட்டம், அதாவது அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் குரு இருக்க வரைக்கும் நல்ல காலகட்டம் அப்படின்றது கிடையவே கிடையாது. அதனால் தயவு செஞ்சு இந்த நேரத்தை நீங்கள் எந்த ஒரு வேலைக்கும் பயன்படுத்த வேண்டாம், பேசாமல் இருந்துக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதே தான் நான் வழக்குகளுக்கும் சொல்லுவேன். இந்த நேரத்தில் கோர்ட் படியெல்லாம் ஏறிடாதீங்க. உங்களுக்கு அது பிரச்சனைகளை மட்டும்தான் கொடுக்கும், எக்ஸ்ட்ரா பிரச்சனைகளை கொண்டு கொடுத்துரும். அதே மாதிரி மறந்தும் கூட ஒரு பைசா கூட கடன் அப்படின்ற விஷயத்துக்கு போகாதீங்க. எந்த வித கடனும், பத்திரம் வச்சு அடமானம் வச்சு கடனோ, இல்லை நகைகள் அடமானம் வச்சு கடனோ, இல்லை ஏதாவது ஒரு பொருட்கள் அடமானம் வச்சு கடனோ வாங்கினீங்கன்னா அது முழுகி போயிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அதனால் கடனே வேண்டாம், என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் வாங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசாமல் இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு பூரட்டாதியில் இருக்கிற குரு என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சதய நட்சத்திரக்காரர்கள் பாவம்
ஓகேங்களா? அவங்கனால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முயற்சி செய்யணும், எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட தான் அவங்க எல்லாமே செய்வாங்க. ஆனால் குரு வந்து அதாவது அந்த உப்பு விற்க போனால் காத்தடிக்குது, மாவு விற்க போனால் மழை வருது அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அவங்க என்ன செஞ்சாலும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்துட்டே இருந்து அவங்க செய்கிற வேலையை கெடுக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்வார். ஓகேங்களா? இவங்களும் ஒரு தடவை 2 தடவை முயற்சி பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வேண்டாம், நம்மளுக்கு ஆகாது சாமி, இது இந்த விஷயமே வேண்டாம், எங்கேயாவது வேலைக்கு கூட போயிடுவேன், நான் ஒரு தொழில் செய்ய போகிறதில்ல, நான் ஒரு வியாபாரம் செய்ய போகிறதில்ல அப்படின்னு தான் முடிவெடுக்க வைப்பாரோ தவிர அவர் வந்து இவங்களுக்கு முழுமையாக அவங்கள நிம்மதியாக ஒரு வேலை செய்யவே விட மாட்டார். அதனால் என்ன பண்ணுங்கன்னா, செய்ய முடியலையா பேசாமல் விட்டுருங்க. அந்த தொழிலுக்கு ஒரு இது வச்சு நடத்த முடிஞ்சா நடத்துங்க, இல்லைன்னா கொஞ்ச நாள் மூடி இருக்கட்டும், வாடகை வேணால் கொடுப்போம் அப்படின்னு விட்டுருங்க. அதே போல் தான் வியாபாரமும். இப்போதைக்கு ஒன்றுமே பண்ணாதீங்க, அது சரி வராது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு நல்ல நிலைக்கு குரு போகிற, நல்ல ஸ்தானத்துக்கு குரு போகிற இடம் வரும்போது திரும்பியும் நீங்கள் அந்த மூடின விஷயங்களை ஓப்பன் பண்ணிடலாம். அந்த மாதிரி தொழிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி திரும்பியும் ஒரு ரீஓப்பன் பண்ணிக்கலாமோ தவிர இந்த நேரத்தில் நான் நடத்தியே தீருவேன் அப்படின்னு சொல்லி பண்ணிங்க அப்படின்னா அது கடன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி விட்டுரும். அதனால் தயவு செஞ்சு அந்த விஷயத்துக்குள்ளே போகாமல், இல்லைனா இந்த நேரத்தில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க தயவு செஞ்சு இந்த நேரத்தில் புது ஸ்டார்ட் அப் ஏதாவது ஆரம்பிக்கணும்னு நினச்சிருப்பீங்க இல்லையா? அவங்க தயவு செஞ்சு இந்த நேரத்தில் ஆரம்பிச்சிடாதீங்க. அது உங்களே சிறப்பான இடத்துக்கு கொண்டு போய் விடாது. அப்போ நீங்கள் என்ன நினச்சிடுவீங்கன்னா, பயந்துருவீங்க. ஓ, நம்மளால எல்லாம் தொழில் செய்ய முடியாது போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அதை தொழிலே வேண்டான்னு நினச்சிட்டு வேலையிலேயே இருக்க நினைப்பீங்க. அப்படி இல்லை, இந்த காலகட்டம் தான் மோசமாக இருக்கோ தவிர உங்களுக்கு தொழிலே வராது அப்படின்னு இல்லை. நல்ல காலகட்டத்தில் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா சிறப்பாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் இருக்கக்கூடிய குரு வழக்குகளுக்கு சாதகமாக இருப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்க வாய்ப்பே இல்லை. அதனால் இந்த நேரத்தில் பேசாமல் இருந்துருங்க. கோர்ட்டு பக்கம்லாம் போகாதீங்க. அது வக்கீல் கூப்பிட்டா கூட வேலை இருக்குங்க, நான் பின்னாடி வர்றேன், கொஞ்சம் அடுத்த மாதம் வரேன், அடுத்த வாரம் வரேன்னு இந்த புனர்பூசத்தில் குரு இருக்கிற காலகட்டம் வரைக்கும் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் நல்லா ஆனதுக்கப்புறம் போங்க. அப்புறம் அதுக்கான வேலைகளை பாருங்கள். இப்போ செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அது சாதகமாக வராது ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் தான் கடன் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு கிடைக்கும், ரெடியாக இருக்கும். ஏன்னா அதாவது சதய நட்சத்திரக்காரர்கள் ராகுடைய நட்சத்திரக்காரர்கள். அதனால் அந்த பாம்பு வச்சுக்கோங்க, ஒரு பாம்பு அப்படியே வாயை திறந்துட்டு ரெடியாக இருக்குது, இது கடன் கொடுக்குறேங்க, வா 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 வான்னு கூப்பிடும். கடன் இருக்குது பாரு, இங்கே பாரு கடன் இருக்குன்னு. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா டப்புன்னு முடியும். ஓகேங்களா? அந்த கடனை கட்டவே முடியாத மாதிரி உங்களை போட்டு கஷ்டப்படுத்தி விட்டுருவார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதனால் கடன் பக்கம் தயவு செஞ்சு போகவே போகாதீங்க, சதய நட்சத்திரக்காரர்கள் குரு புனர்பூசத்தில் இருக்க வரைக்கும். அடுத்து பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பூரட்டாதி நட்சத்திரம் அப்படின்றது குருவுடைய நட்சத்திரம், புனர்பூசம் அப்படின்றதும் குருவுடைய நட்சத்திரம். அதில் போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு. ஸோ பணம், குரு அப்படின்றவர் பணம் கொடுக்கணும். ஆனால் இங்கே வந்து இவர் பணம் கொடுக்க மாட்டார், பணம் இருக்கிற மாதிரி காட்டிக்க மட்டும்தான் வைப்பார். உங்கள் தொழில் வந்து மிக சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. அதாவது ஒரு 100% சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. 60% தான் நல்லா போயிட்டுருக்கோம். உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளோடு தான் ஓடிட்டுருக்கோம். ஆனால் வாய் என்ன பேச்சு பேசுவீங்க தெரியுமா? அப்படி போகுதுங்க, நான் இப்படி போகுதுங்க, இது செய்கிறேங்க, நான் வந்து சைனாலேருந்து மிஷின்ஸ் எல்லாம் வர வச்சுருக்கேன், என்கிட்ட அவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, என்கிட்ட இவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, ஏன்னா நான் என்னோடய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கும். அப்படி தான் பேசுவீங்க. அப்படியெல்லாம் வேலை செய்கிறாங்கன்னு சொன்னீங்களா? அதை நம்பி யாராவது வருவாங்க உங்கள் கம்பெனி பார்க்கலான்னு பார்த்தா அங்கே ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. ஒரு 2 பேர்த்த வேலைக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு 20 பேர்த்த வேலைக்கு வச்சுருக்க மாதிரி அனாவசியமாக வெட்டி பந்தா விடுவீங்க. அப்படி செய்யாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து உங்களுக்கே ஏதோ ஒரு இடைஞ்சலை பின்னாடி கொடுத்துரும். ஒரு பேங்க்காரங்களே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கம்பெனியை நாங்கள் பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து செட் ஆகாமல் போயிடும். அதனால் தயவு செஞ்சு அந்த ஒரு பெருமை பேசுகிறத விட்டுருங்க. ஏன்னா குரு அப்படின்றவர் பெருமை பேசுகிறவர் தான். புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிற குரு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கே வரும்போது, அதுவும் குருவுடைய புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிற குரு பூரட்டாதியில் இருக்கிற நட்சத்திரத்துக்கே வரும்போது அவர் வந்து அந்த மாதிரி பெருமை பேசக்கூடிய ஆளாக தான் இருப்பார்.
அது வியாபாரத்துலேயும் அது தொழிலையும் அது பாதிப்பை தரும். அதனால் அதை செய்யாதீங்க. அதே போல் வழக்கு என்னாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வழக்குகள் மிக சிறப்பாக உங்களுக்கு சாதகமாக இந்த நேரத்தில் இருக்காது. அதனால் கொஞ்ச காலம் விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதே போல் கடன் அப்படின்ற விஷயத்துக்கும் நான் சொன்னேன் இல்லையா, கடன் அப்படின்ற விஷயத்துக்குள்ளேயும் நீங்கள் பெருசாக போக மாட்டீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கடன் வாங்கினோம், அதாவது கடன் வாங்கினா நம்ம கௌரவம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நினச்சி தேவைப்பட்டால் கூட நீங்கள் அந்த கடன் வாங்குகிற இடத்துக்கு போகவே மாட்டீங்க. அதுவும் ஒரு வகையில் நல்லது தான். கடன் வாங்காமல் இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த காலகட்டம் முடிகிற வரைக்கும் கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் புனர்பூசத்தில் குரு இருக்க வரைக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கடன் வாங்காமல் இருக்கிறதே நல்லது. அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்றது சனியுடைய நட்சத்திரம். அந்த சனியுடைய நட்சத்திரம் மிக 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 சிறப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த புனர்பூசத்தில் இருக்கிற குரு அது சனியுடைய உத்திரட்டாதிக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறார். புது தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிற உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் டக்குன்னு தொடங்கிருங்க. ரொம்பலாம் யோசிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த நேரத்தில் நீங்கள் தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா அந்த தொழில் மிக மிக சிறப்பாக எல்லாம், அதாவது குரு பயிற்சி ஆகிட்டே இருந்தால் கூட, வேறு மோசமான காலகட்டங்களுக்கு போனால் கூட, இந்த நேரத்தில் நீங்கள் தொடங்கின தொழில் நிலையாக நிரந்தரமாக சிறப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த காலகட்டத்தில் தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சூப்பராக இருக்கும். வியாபாரம் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சூப்பராக இருக்கும். முதலே தொழில் பண்ணிகிட்ருக்கிற வியாபாரம் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் டக்குன்னு ஒரு எழுச்சியை கொடுத்துரும். ஓகேங்களா? அதனால் தைரியமாக இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் தொழிலுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செஞ்சு உங்கள் தொழிலை மேம்படுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் தான் வழக்குகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு சாதகமாக தான் வழக்குகள் முடிவாகும். அதுவும் அதில் உங்களுக்கு நியாயம் இருந்துச்சு, உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு தீர்ப்பாகும். நீங்கள் ஏதாவது தப்பாக போட்டிருந்தீங்கன்னா, ஏன்னா உத்திரட்டாதியில் சனி அப்படி உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்றது சனியுடைய நட்சத்திரம். அவர் நீங்கள் ஏதாவது நியாயம் இல்லாமல் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதை ஜெயிக்க விட மாட்டார். அதனால் உங்கள் மேலே தான் நியாயம் இருக்குது, நீங்கள் அந்த வழக்கு போட்டது நியாயமாக தான் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த நேரத்தில் நல்ல தீர்ப்பு வர வைப்பார் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் தான் கடன் அப்படின்ற விஷயம் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது உங்கள் கைக்கு கிடைக்கும். அந்த விஷயங்களை நீங்கள் வியாபாரத்திலும் தொழிலையும் இன்வெஸ்ட் பண்ணி மிக மிக சிறப்பாக அந்த வியாபாரத்தை மேம்படுத்துவீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தைரியமாக கடன் வாங்குங்க. எந்த வித பிரச்சனையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு வரவே வராது. அடுத்து ரேவதி நட்சத்திரம் ஃப்ரெண்ட்ஸ். ரேவதி நட்சத்திரம் அப்படின்றது புதனுடைய நட்சத்திரம். அந்த புதனுடைய நட்சத்திரத்துக்கு புனர்பூசத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரச்சனையே இல்லை. ஓகேங்களா? ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஏன்னா புத்திசாலிகள். ஓகேங்களா? முதல் விஷயம், அவங்க புத்திசாலிகள். எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் நல்லா யோசித்து தான் செய்வாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி குருவும் மிக சிறப்பான ஒரு ஸ்தான பலத்தோட ரேவதி நட்சத்திரத்துக்கு வந்திருக்கிறதுனால அவங்க எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு அசால்ட்டாலாம் யோசிக்கவே மாட்டாங்க. இப்படி தான் நடக்கும், இப்படி தான் செய்வேன், இந்த வழியில தான் போவேன், இதுதான் வரும் அப்படின்னு அவங்க லாபத்தை கூட பிளான் பண்ணி செய்வாங்க. அதே மாதிரியான லாபம் அவங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி இவங்க வியாபாரத்திலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி, அதை ரெண்டு விஷயத்தையுமே மிக மிக சிறப்பாக கொண்டு போகக்கூடியவங்களா ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க. அதே போல் வழக்குகளில் இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்க மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது கேஸ் ஃபைல் பண்ணி ஆகணும், அதனால் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. அல்லது இவங்க மேலே யாராவது கேஸ் போட்டிருந்தாங்கன்னா சரி போட்டாங்கங்கிறக்காக கொஞ்சம் வாய்தா விடுவாங்க. அதுக்கப்புறம் நேராக போய் அந்த ஆப்பனண்ட்டையே கூப்பிட்டு உட்கார வச்சு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இல்லை இவங்க வழக்கு போட்டிருந்தா கூட அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு, அந்த நேரத்தில் நான் போட்டுட்டேன், இப்போ சொல்லுங்கள் நம்ம என்ன பண்ணலாம், எப்படி பண்ணி இந்த பிரச்சனையை தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்து பேசி அவங்களுக்கு திருப்தி ஆகிற மாதிரி அவங்களுக்கும் திருப்தி ஆகணும், இவருக்கும் லாபகரமாக இருக்கணும். அதாவது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் லாபகரமாக இருக்கணும், எதிராளிகளுக்கும் திருப்தி ஆகணும். அந்த மாதிரி உட்காந்து பேசி சமாதானமாக எல்லா விஷயங்களையும் பேசி முடித்து
அதை தீர்த்துக்குவாங்களோ தவிர அது வழக்க இழுத்துக்கிட்டே போகணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. குரு புனர்பூசத்தில் இருக்கிறதுக்குள்ளே இந்த பிரச்சனைகளை முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சுமூகமாக பேசி முடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது இப்போ உங்களுக்கு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு குரு புனர்பூசத்தில் இருக்கிற வரைக்கும் இப்படி நடக்கும். ஓகேங்களா? அதே போல தான் கடன் அப்படின்ற விஷயம் முதல்ல தேவையா அப்படின்னு தான் யோசிப்பாங்க. கடன் வாங்கியே ஆகணும் அப்படின்னா தான் வாங்குவாங்களோ தவிர வாங்க தேவையில்லை, எப்படியாவது சமாளிச்சுக்கலாம் அப்படின்னா அந்த சமாளிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதுதான் பண்ணுவாங்க. எந்த காரணத்து கொண்டும் கடன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. கட்டாயம் வாங்கி தான் ஆகணும், வாங்காமல் இந்த இடத்துலேருந்து இப்படி கடந்து போகவே முடியாதுன்ற பட்சம் ஒரு 100% அந்த கடன் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு தேவை வந்தால் மட்டும்தான் கடன் வாங்க போவாங்களோ தவிர அவசரப்பட்டு சும்மா ஒரு சாதா விஷயத்துக்கெல்லாம் டக்குன்னு கடன் வாங்கிட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ரேவதியோட சிறப்பு. புதனுடைய நட்சத்திரம் ஸ்தானமும் அருமையான சிந்திக்கிற ஒரு சிந்தனை செய்யக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் குரு வர்றதால அவங்க பணம் அப்படின்ற விஷயத்த மிக மிக சிறப்பாக யோசித்து தான் செய்வாங்களோ தவிர அவசரப்பட்டு வீண் ஆடம்பரமோ வீண் செலவுகளோ செய்யவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.